கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம காலை டிஃபனுக்கு நெய் மணக்கும் சுவையான பொங்கலும் தேங்காய் சட்னியும் செய்ய போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். பாசி பருப்பு அரை கப் எடுத்து வச்சுருக்கோம். பருப்பை போட்டுக்கோ. வறுத்தா தான் நல்ல மணமாக நல்லா இருக்கும். நம்ம நல்லா வறுத்துட்டோம், நல்ல மணம் வருது. பாசி பருப்பு நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்துருக்கோம். நல்லா வறுந்துட்டு சீரக சம்பா ஒரு கப்பு நம்ம போட்டு கழுகி குக்கரில் போட்டுக்குவோம். நீங்கள் பச்சை அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், சீரக சம்பா எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி 2-3 தண்ணியை வச்சு நல்லா கழுவிடுவோம். நம்ம நல்லா கழுவிட்டோம், இந்த குக்கரில் போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டுக்கோ, இல்லை மஞ்சப்பொடி போட்டுக்கோ. இதுக்கு ஒரு கப் அரிசி, அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கோம். நம்ம 4 கப்பு இதில் ஊற்றுவோம். 4 கப்பு ஊற்றிட்டோம். ஒரு 3 விசில் அடிக்கட்டும். மூணு விசில் அடிச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். நல்லா குழஞ்சிட்டு நம்ம தாளிச்சு ஊற்றிக்குவோம். நெய் போட்டுக்கணும். ஒரு 2 கரண்டி நெய் போட்டுக்கணும். தேங்காய் 2 கரண்டி தேங்காய் ஊற்றிக்குவோம். இஞ்சி போட்டுக்குவோம். பச்சை மிளகு 1 போட்டுக்குவோம். குருமிளகு போட்டுக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்குவோம். இதை ஊற்றிக்குவோம். நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். இந்த தேங்காய் போட்டுக்குவோம். ஒரு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்குவோம். கடலை போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டுக்குவோம். அரைச்சிக்குவோம். தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். சட்னியை தாளிச்சு ஊற்றி சட்டி காஞ்சிட்டு ஒரு 3 தேங்காய் ஊற்றிக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். தேவை உள்ள கடுகு போட்டுக்குவோம். உளுந்து போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்குவோம். தாளிச்சு ஊற்றிக்குவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து கத்திரிக்காயை வேக வைத்தால் சுவையா இருக்கும். சிறிது பால் சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்தால் ருசியா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.